ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி இருக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா. பிருந்தா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லக்கா, விடுக்கா. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. என்னாச்சு? ஏய், என்னாச்சு? என்னடா ஆச்சு? ஏன் அழற? அக்கா, என்னடி ஆச்சு? ஏன்? ஏ, எதுவும் பிரச்சனையா? நைட்டு எனக்கும் கார்த்திக்கும் ஒரே சண்டைக்கா. நீங்களாம் எவ்வளவு எடுத்து சொன்னீங்க, ஆனா அவரு கொஞ்சம் கூட மாறுற மாதிரியே இல்லக்கா. திரும்ப திரும்ப பழசையே பேசிட்டு இருக்காரு, எதையும் மறக்க மாட்டேங்கிறாரு. அக்கா, நான் ஒரு மன்னிப்பு கூட கேட்டு பார்த்துட்டேன்க்கா. அவர் பேசினதே பேசிட்டு இருக்காருக்கா. கார்த்தி, என்ன கார்த்தி? என்னாச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அததான் ஏற்கனவே பேசிட்டோம்ல. திரும்பவும் நீங்க பழைய மாதிரியே இருந்தீங்கன்னா எப்படி கார்த்தி? பிருந்தா மேல தப்பு இருக்குதான், அதான் அவளே ஒத்துக்கிறாள. பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழ பாருங்க கார்த்தி. நான் பிருந்தா பண்ணத நியாயப்படுத்தலாம் விரும்பல, அவ பண்ணது தப்புதான். ஆனா இப்ப நீங்க பண்றதும் தப்பு தானே. உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல வீரா. கார்த்தி, ஆனா என்னால இவகிட்ட திரும்ப ஒட்ட முடியல. எனக்கு வெறுப்பா இருக்கு வீரா. கார்த்தி, என்ன பேசுறீங்க? நான் அவ்வளவு அனுபவிச்சிருக்கேன். என்ன தனியா விட்டுருங்க ப்ளீஸ். கார்த்தி, சொல்றது கேளு. பாத்தியாக்கா, பாத்தியா அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு? நான் ஏதோ ராட்சசி மாதிரி பேசிட்டு போறாரு. இல்லம்மா, அப்படி கிடையாது. இங்க பாரு, கார்த்திக்கு கொஞ்சம் டைமும் ஸ்பேஸும் வேணும். அதை நம்ம கொடுப்போமே. அவர் எங்கம்மா போயிட போறாரு? இங்க பாரு, அதுக்காக நீ அவர்கிட்ட சண்டை போட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிரா? உன் குழந்தைக்கும் கஷ்டம்ல. இங்க பாரு, எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கேன்ல. நேத்து வரைக்கும் நீ தனியா இருந்த, இன்னைக்கு நம்ம குடும்பமே உனக்காக இருக்கும். அழக்கூடாதுரா, தைரியமா இரு. என்ன?